Ford Fiesta Figo 1.4 D4 டீசல் இன்ஜின் சர்வீஸ் பண்றீங்களோ வச்சிருக்கீங்களோ இந்த வீடியோ பாருங்க. இந்த வண்டியில டைமிங் பெல்ட் மாத்திர ப்ரொசீஜர் ஷெட்யூல் எப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Ford ஷெட்யூல் நார்ம்ஸ் படி பாத்தீங்கன்னா 1,20,000 கிலோமீட்டர்ஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை டைமிங் பெல்ட் கம்பல்சரி மாத்தி ஆகணும். புது டைமிங் பெல்ட் மாத்தும் போது டென்ஷனரு ஐட்லரு செட்டா மாத்துங்க. பார்ட் பிரைஸ் மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். டைமிங் பெல்ட்டோட மார்க் பொசிஷன் டயக்ராம் வந்து மேல மென்ஷன் பண்ணிருக்கேன். 3 தான் கேம் ஷாஃப்ட், கிராங்க் ஷாஃப்ட், பம்ப். கேம் ஷாஃப்ட்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ஹோல் இருக்கு பாத்தீங்களா, இது ஸ்பெஷல் டூல் வச்சு போடலாம். ஸ்பெஷல் டூல் இல்லாத போது இந்த மாதிரி ஒரு 12 சைஸ் போல்ட் போட்டு லாக் பண்ணுங்க. ஹை பிரஷர் பம்பையும் இதே மாதிரி 12 சைஸ் போட்டு லாக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ராக்கெட் இருக்கு. அதுல சின்னதா ஒரே ஒரு டாட் இருக்கு பாருங்க, ஹோல்ஸ் இருக்க மாதிரி. அதுதான் வந்து நேரா வந்து ஆயில் பம்ப்ல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு வாட்டர் இருக்கும், அதுல போய் லாக் ஆகும். ஸ்பெஷல் டூல்ஸ் இல்லாத போது டென்ஷனர்ல பாத்தீங்கன்னா சின்னதா இந்த கம்பி வரும். இந்த கம்பியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணலாம். பாருங்க, அந்த ஓட்டையில கரெக்டா ஆயில் பம்ப் ஒரு க்ரூ இருக்கு, அந்த ஹோல்ஸ்ல வச்சு லாக் பண்ணிட்டேன். இப்போ லாக் ஆயிடுச்சு கிராங்க் ஷாஃப்ட். டைமிங் பெல்ட்ல மாட்டி முடிச்சு டென்ஷனரை கரெக்டா வச்சு அந்த க்ரூல லாக் பண்ணா 6 mm ஆலன் கீ போட்டு டைட் பண்ணிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லாட்ல வந்து கரெக்டா நிக்கும். அப்ப அந்த 13 போல்ட் போட்டு டைட் பண்ணீங்கன்னா டென்ஷனர் டைட் ஆயிடும். கீழே இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து 6 mm ஆலன் கீ இருக்கு பாத்தீங்களா, அது போட்டு டைட் பண்ணும்போது அந்த டென்ஷனர் வந்து கரெக்டா லாக் ஆயிடும். இந்த மாதிரி உங்க வண்டியில செக் பண்ணி மாத்துங்க.